பாரு வந்து பொலன்னு பொழந்து விட்டுருச்சு, முரட்டுத்தனமாக ஒன்று போட்டிருக்குங்க. இது வேறு மாதிரியான சம்பவம். டேலண்டே இருக்காது சில பேருக்கு. அந்த டேலண்டே இல்லாத ஆட்களை பற்றி தான் பேசியிருக்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். The less talent they have, the more pride, vanity and arrogance they have. புரியுதா? யாரை சொல்லியிருக்குன்னு புரியுதா? ஒருத்தனுக்கு எழுந்திரிச்சு நிற்கவே முடியாதான். அதாவது ஒருத்தனுக்கு டேலண்டே இருக்காதான். அவங்க என்ன பண்ணிப்பாங்க, ஒரு கூட்டத்தை சொல்லுது. எந்த கூட்டம்னு நீங்களே உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அதில் எது சிறந்த சட்டமோ, அதில் எது சிறந்த உங்களுக்கு தெரியாத கூட்டம் ஒன்றும் இல்லை. பாருக்கு எதிரான கூட்டம், அதில் இருந்து எது சிறந்த கூட்டமோ அதை நீங்களே தேர்வு செய்து கொள்ளுங்கள். அது என்ன சொல்லுதுன்னா, அவங்க என்ன பண்ணுங்கன்னா, அவங்க பெரிய ப்ரைடு, டேலண்ட்லாம் ஒன்றும் இருக்காது, நான் பெரிய ஆள்றா அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அதெல்லாம் யார் தெரியுமா அப்படின்னு அரகன்சியை காட்டிக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டம் என்ன பண்ணும்னா ஃபூல்ஸை தேடும். ஏன் நமக்கு ஜால்ரா போடுறான்? ஆக்சுவலாக இதை வந்து யாரை வேணால் எடுத்துக்கலாம். சில கூட்டங்கள் இருக்குது, அது எந்த கூட்டம் வேணாலும் இருக்கலாம், நீங்களே முடிவு பண்ணிங்க. ஆல் தீஸ் ஃபூல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஃபூல்ஸ் என்ன பண்ண, அவங்கெல்லாம் ஃபூல்ஸ்ன்னு சொல்லிடுச்சு. முட்டாள்கள், பைத்தியக்காரர்கள், வாய்க்கு வந்ததை பேசுகிறவங்க, எப்படி வேணால் சொல்லலாம். ரூட்டு மாப்பியாக்கள், அபிசர்கள், அதாவது பார்வையும் கமருதனையும் கேவலமாக பேசியவர்கள், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ரெட் கார்டு கொடுக்கும்போது சந்தோஷப்பட்டவர்கள், மாமா டிவிக்கள், மாமா பதிகள், அன்பு ஹேங்குகள், என்ன வேணாலும் சொல்லலாம் நீங்கள். அதுதான் சொல்கிறாங்க, அதுதான் சொல்லுது பாரு. ஆல் தீஸ் ஃபூல்ஸ் ஹவெவர் ஃபைண்ட் அதர் ஃபூல்ஸ். இந்த ஃபூல்ஸ்லாம் என்ன பண்ணுன்னா, இன்னும் சில ஃபூல்ஸ், சில முட்டாள்களை தேடும். இந்த முட்டாளுங்களாம் ஒன்று சேர்ந்து இன்னும் சில முட்டாள்களை தேடும். அந்த முட்டாள்கள் யாருன்னா, இவங்களுக்கு கை தட்டுறதுக்காக சேரும், கை தட்டுறதுக்காக தேடும். இந்த கூட்டமும் தேடும், அந்த கூட்டமும் கை தட்டிக்கிட்டு, அது பெரிய கூட்டம். அதுங்களுக்கு நீ வந்து பாருவோட எதிரிகளை சொல்கிறதாகவும் எடுத்துக்கலாம், வேறு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் யாரை சொல்லுதுன்னு தெரியுதுல்ல? தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க பாரு வந்து யாரை சொல்லுதுன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க யாரை சொல்லுதுன்னு என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன், கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து இங்கே மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையும். இப்போ உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் இருக்கும். எல்லாம் அந்த காசிப் பேசிகிட்டு இருப்பாங்க. போய் உட்காந்து தனித்தனியாக உட்காந்து பேசுவாங்க. இன்னைக்கு இப்போ வேலை காலில் வந்து ஒரு பெண்கள் அதை ரொம்ப அதிகமாக பண்ணுவாங்க. வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பக்கத்து வீட்டு ஆளுங்கள், பக்கத்து வீட்டு ஆண்டி, அந்த ஆண்டியெல்லாம் எல்லோரும் கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க காசிப்ஸு. அவங்க எல்லாம் முட்டாளாக தான் இருப்பாங்க. அந்த கூட்டம் எல்லாமே முட்டாள் தான். ஏன்னா அடுத்தவனை பற்றி கேவலமாக பேசுகிறதுக்கு ஒரு கூட்டம் கூடுதுன்னா அது முட்டா கூட்டம் தானே. அந்த முட்டா கூட்டம் என்ன பண்ணணும்னா, இவங்க பேசுகிற ரசிக்கணும் ஒரு 4 பேர். இப்போ நீ காசிப் பேச போகிற, நீ பேசுகிறத கேட்காம, என்னடி நீ எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை பற்றி தப்பாகவே பேசிகிட்டு இருக்க, நீ சும்மா இருக்க மாட்டேன்னு கேட்டுட்டா இப்போ என்ன ஆயிரும்? பிடிக்காது. அப்போ இந்த முட்டா கூட்டங்கள் என்ன பண்ணும், நமக்கு கை தட்டுறதுக்கு ஒரு கூட்டத்தை, ஒரு முட்டாள் கூட்டத்தை தான் தேடும். அதுதான் இந்த உலகத்தில் மாஸ் க்ரௌட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து தனித்துவமாக இருக்கிறது தான் பாருவும் கமருதீனும். அதனால் இந்த கூட்டத்துக்கு பிடிக்காது. ஆனால் நம்மளை மாதிரி ஆட்களுக்கு பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.